நியூஸ் 7 தொலைக்காட்சியை தடை செய்வார்களா? தோழர் தியாகு மற்றும் நெறியாளர் சுஜிதா அவர்களை கைது செய்யுமா தமிழக காவல்துறை? முதல்வர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவாரா? தமிழக மக்களுடைய ஏகோபித்த எதிர்பார்ப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அவங்க பேசுவது நாட்டுக்கு எதிராக இருக்கிறது, நம்ம பிரதமருக்கு எதிராக இருக்கிறது, நம்ம இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது, உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது, பாகிஸ்தானை ஆதரிப்பது போல இருக்கிறது. நிச்சயமாக இது என்னுடைய கருத்தல்ல. சுஜிதா அவர்கள் பேசின காணொலியை தரப்போறேன், கூடவே தியாகு அவர்கள் பேசின காணொலியும் தரப்போறோம். அதெல்லாம் நீங்க பாருங்க. சுஜிதா அவர்களுடைய வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி தமிழக காவல்துறையும் தமிழக முதலமைச்சரும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. முதல்ல சுஜிதா அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இந்தியா ஒரு பதிலடி கொடுக்கிறது பஹல்காமுக்காக. இன்றைக்கு அதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு பதிலடி கொடுத்ததை இந்திய இராணுவம் சோஃபியா குரேஷியே கால்நடை அவங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 16 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். நெறியாளர் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அவங்க தவறான வார்த்தையை பிரயோகம் செய்யலாம். ஆனா நெறியாளர் தான் அதை நெறிப்படுத்தணும். தப்பா பேசிருக்கீங்க, திருத்திக்கிங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். ஆனா சுஜிதா அவர்களே தவறான வார்த்தையை பயன்படுத்துகின்ற போது, உண்மைக்கு புறம்பாக பேசுகின்ற பொழுது விவாதத்தில் கலந்துக்கிறாங்க பாரு, அவங்கள மட்டும் எந்த அளவுக்கு அவங்க நெறிப்படுத்த போறாங்க, எந்த அளவுக்கு தப்புன்னு சுட்டி காட்ட போறாங்க. சரிப்பா, சுஜிதா அவர்கள் பேசுனதில்ல என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நம்முடைய ஆபரேஷன் சிந்தூரை தலைமையேற்று வழி நடத்தினவர்கள் ஒருவர் சோஃபியா குரேஷி அவர்கள். அவங்க எப்போது சொன்னாங்க பாகிஸ்தான் பதிலடி தந்தது அப்படின்னு? எப்போது சொன்னாங்க? பாகிஸ்தான் பதிலடி தந்ததுனால 19 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சோஃபியா குரேஷி அவர்கள் எப்ப சொன்னாங்க? இந்தியா பதிலடி தந்தது அப்படின்னு நிறைய முறை அவங்க குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பதிலடி தந்தது, அதன் மூலமாக 19 பேர் உயிரிழந்தார்கள் என்று எப்போது சோஃபியா குரேஷி சொன்னாங்க? அப்போ அவங்க சொல்லாத வார்த்தையை சுஜிதா அவர்கள் ஏன் பயன்படுத்துறாங்க? அதுலயும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான போர் நெறிமுறையும் அவன் கடைபிடிக்கவே மாட்டான். இன்னைக்கு கூட நம்முடைய விங் கமாண்டர் வியூகுமார் சிங் அவர்கள் எடுத்து சொன்னாங்க, பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடுக்க கூடாது. ஹாஸ்பிட்டலு, கோயில், சர்ச்சி, மசூதி, பள்ளிகள் இது போன்ற இடங்கள்ல எந்த ஒரு போர் சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா தாக்குதல் தொடுக்க கூடாது. ராணுவத்தினுடைய முகாம் மீது தாக்குதல் தொடுக்கலாம், விமானப்படையினுடைய முகாம் மீது தாக்குதல் தொடுக்கலாம், கப்பற்படை மீது தாக்குதல் தொடுக்கலாம், அரசியல் தலைவர்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகள் மீதோ அல்லது அலுவலகங்கள் மீதோ பாத்தீங்கன்னா தாக்குதல் தொடுக்கலாம். ஆனா ஏதும் அறியாத பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடுக்கலாமா? பாகிஸ்தான்காரன் ஏதும் அறியாத சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் தொடுத்து 19 பேரை கொண்டிருக்கின்றான். அது சர்வதேச சட்டத்தின்படி கொடும் குற்றம். அந்த கொடும் குற்றத்தை இந்தியாவுக்கான பதிலடியாக இந்த சுஜிதா சொல்றாங்கன்னா, இவங்களுடைய நெஞ்சிலும் இவங்களுடைய எண்ணத்திலும் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான வெறி இருக்கு பாருங்க. அப்பாவி பொதுமக்களை கொன்றதை பதிலடியாக சித்தரிக்கலாமா? இதுதான் ஊடகத்துடைய நெறியா? இதுதான் நெறியாளர் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தையா? இது எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஏற்றுக்கொள்றான்? காவல்துறையானது என்னங்க வார்த்தையை பயன்படுத்துறீங்க? பாகிஸ்தான் பதிலடி தந்ததுனா சொல்லுவீங்க? அப்பாவி மக்களை கொலை பண்ணியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக நெறியாளராக இருந்து விவாத நிகழ்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய உங்களுக்கு சோஃபியா குரேஷி அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. 19 பேரை கொன்றதை போய் பார்த்தீங்கன்னா பதிலடினால் இறந்தார்கள் என்று நியாயப்படுத்துறீங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு காவல்துறையானது சுஜிதா அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம், இல்ல இதுக்கு விளக்கம் அளிங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம், மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல கைதே பண்ணியிருக்கலாங்க. கருத்துரிமை என்றால் எது எது கருத்துரிமை என்று தெரியாதா? நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டத்தை மீறி நீங்க செயல்படுவீங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த தியாகு அவர் என்ன சொல்றாரு, எதற்குமே போர் தீர்வாகாது. ரைட்டு தான்யா, நம்மளா போரை திணிக்கிறோம் அடுத்தவங்க மீது, இல்ல பாகிஸ்தான் மீது நாமளா போர் தொடுக்கிறோம். பயங்கரவாதிகளை அழித்தோம். அந்த பயங்கரவாதிகள் எங்க இருந்தாங்க? பாகிஸ்தான் இருந்தாங்க. அது பாகிஸ்தானுக்காரனுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் தெரியும். இப்படி பாகிஸ்தான்ல அடைக்கலமாயிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாம துல்லிய தாக்குதல் மூலமாக ஒழிச்சோம்.
ஆனால் இந்த தியாகி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, விவாத நிகழ்ச்சியில் உக்காந்துக்கிட்டு ஏங்க இந்தியா சொல்கிறது மட்டும்தான் நம்பணுமா, ஏன் பாகிஸ்தான் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாதா, எவ்வளோ முட்டாள்தனமான ஒன்று அப்படிங்கிறார். இதில் பாகிஸ்தான் சொல்கிறத யார் நம்புவான்? பாகிஸ்தான்காரன் தான் நம்புவான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் நம்புவானா? இல்லை இந்தியாவில் இருக்கிறவன் நம்புற மாதிரி தான் உண்மையை பாகிஸ்தான்காரன் சொல்லுவானா? அவன் நாட்டுக்கு சாதகமாக சொல்லுவானா, இல்லை பொதுவான விஷயத்தை பாகிஸ்தானுக்காரன் செய்தியாக சொல்லுவானா? இந்த அறிவு கூட இல்லாமல் இந்திய ஊடகங்கள் சொல்கிறத மட்டும்தான் நம்பணுமா? அப்படின்னா பாகிஸ்தானுக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்பது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி. அது மட்டும் கிடையாது, இந்த பயங்கரவாதிகள் பகல்காமில் தாக்குதல் தொடுத்தாங்க. அந்த பயங்கரவாதிகள் எந்த நாட்டை சார்ந்தவங்களே தெரியலையாம். அது எந்த நாடும் இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லையா. இந்த தியாகு சொல்கிறாரு, அறிவாளி. தாக்குதல் தொடுத்தவனே சொல்லிட்டான், த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு, நான் தான் அந்த 26 பேரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னுடைய முகாம்கள் எங்கே இருக்குது? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது. என்னுடைய தாய் கழகம் எது? லஷ்கர்-இ-தொய்பா, அங்கே தான் நான் பயிற்சி பெற்றேன். அவனுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்லேயே போட்டான், நாங்கள் தான் தாக்குதல் தொடுத்தோம், நாங்கள் தான் கொன்னோம்னு சொல்லிட்டு. இந்தியா கோபம் அடைந்தது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு மொத்த பேரையும் காலி பண்ண போகிறாங்க. புல்வாமா தாக்குதலின் போது மொத்த பேரையும் காலி பண்ணார் மோடி, இப்போ நம்மளையும் காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஐயோயோ த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யலைன்னு கதறினாங்க. எங்களுடைய வெப்சைட்டானது ஹேக் செய்யப்பட்டது என்று கதறினாங்க. ஆனால் ஏண்டா ஒரு வாரமாக உங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் தான் பகல்காமில் தாக்குதல் தொடுத்தோம், 26 பேரை கொன்னோம் அப்படின்னு உன்னுடைய வெப்சைட்டில் போட்டு வச்சுட்டு பெருமையாக கொண்டாடின நீ தாக்குதல் இந்தியா தொடுக்க போகுதுன்னு சொன்ன பிறகு நான் இல்லைன்னு சொல்கிறேன், எல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டை காரி உமிழ்ந்தார்கள். இப்படி அவனே ஒத்துக்கிட்டான், நான் தான் கொன்னேன்ட்டு, நான் பாகிஸ்தானில் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். பாகிஸ்தான் காரணம் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் எங்கள் ஊரில் தான் இருக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்கிறான். ஐநா மன்றமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத அமைப்பு என்று லஷ்கர்-இ-தொய்பாவையும் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் செய்திருக்கிறது. இப்படி கொடுமையானவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதை ஏங்க போரில் ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கறதும் இல்லாமல் பகல்காமில் தாக்குதல் தொடுத்தவங்க யாருன்னே தெரியாதான். இந்தியா தானாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு முன்முடிவுக்கு வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காஷ்மீரில் தாக்குதல் தொடுத்தது மோடி அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியாம். ஏன்னா பகல்காமில் அவ்வளோ பேர் டூரிஸ்ட்டுக்கு போயிருக்காங்க, அமர்நாத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்படின்னா பாதுகாப்பை வழங்கியிருக்கணுமா இல்லையா? பாதுகாப்பை வழங்காமல் போனது 4 கொடூரர்கள் வந்து அநியாயமாக மக்களை கொன்றதுக்கு பாகிஸ்தான் மீது தாக்குதலா? அங்கே இருக்கிற மக்கள் அல்லவா, இங்கே இருக்கிறவன் எப்படி போர் வந்தா துடி துடித்து சாகுறானோ அது மாதிரி தானே அங்கே இருக்கிறவன் துடி துடித்து சாவான், அவன் மக்கள் இல்லையா? அப்படின்னு வந்து மோடியினுடைய ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்காக பாகிஸ்தான் மீது போரா? இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொலை ஒரு தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பாகிஸ்தானுக்காரன் நியாயமாக நடந்துக்கிற மாதிரியும், இல்லை 75 ஆண்டு காலமாக ஐநாவில் போய் முறையிட்டோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களையும் நாடணும், பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி, அவனுடைய அத்துமீறல்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்க சொல்லி, பயங்கரவாத முகாம்களை அழிக்க சொல்லி. ஆனால் பாகிஸ்தானுக்காரன் அந்த மாதிரி அழித்த மாதிரி தெரியல. நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக 75 ஆண்டுகளாம என்னென்னலாம் அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாமும் செஞ்சு பார்த்தாச்சு. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தி முயற்சி பண்ணியாச்சு. பாகிஸ்தானும் இந்தியாவும் பகையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ்லாம் கூட விட்டுட்டோம். ஆனால் பாகிஸ்தானுக்காரன் தன்னுடைய புத்தியை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த தியாகி என்ன சொல்கிறாரு, காஷ்மீரில் பகல்காமில் தாக்குதல் தொடுத்தது மோடி ஆட்சியினுடைய தோல்வியாம். அழகாக சொன்னாங்கய்யா, சமூக வலைதளத்தில் வந்த செய்தி, இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்த செய்தி. இந்த காஷ்மீர் அரசாங்கமானது பகல்காமில் சுற்றுலா பயணிகளை அனுமதித்த விஷயத்தை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கல. மத்திய அரசாங்கம் எங்கெல்லாம் சென்சிட்டிவான பிளேஸ்ன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள் திறக்கக்கூடாது என்று சுட்டி காட்டினாங்களோ அந்த இடங்களெல்லாம் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அப்துல்லா அவருடைய ஆட்சியானது பொதுமக்களை அங்கெல்லாம் அனுமதிச்சாங்க, வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு. இரண்டாவது, காஷ்மீரில் இராணுவம் இருந்தாவே வந்து உங்களுக்கு கண்ணை குத்தும். எதுக்கு காஷ்மீரில் இராணுவத்தை வச்சுருக்கீங்க? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை இராணுவத்தை கொண்டு ஒடுக்குறீங்களா? ஏன் இந்த காஷ்மீரில் காவல்துறையினரே இல்லையா? அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கண்ணியமாக நடந்துக்க மாட்டாங்களா? நீ போடுற இராணுவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்களை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இராணுவ ஸ்டேட்டா
அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ராணுவத்தை திரும்ப பெற்றாருங்க. எந்த இடத்துல சுற்றுலாவுக்கு அனுமதிக்க கூடாதோ அந்த இடத்துல அனுமதிச்சிங்க. அப்படியே அனுமதிச்சாலும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் தெரிந்து கேட்ட பிறகு கூட உண்மையை ஒத்துக்காத மாநில அரசாங்கம் கடைசியில் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு கதறிச்சு. கடைசியில் மத்திய அரசாங்கமானது 48 பூங்காக்களை மூடுன்னு சொன்னாங்க. மீண்டும் மூடினாங்க. அதனால் இந்த தாக்குதல் என்பது மாநில அரசாங்கத்துடைய தோல்வியாக இருக்கலாம், இல்லை காஷ்மீரில் ஒரு பதட்டம் இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுடைய சதி திட்டமாக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கும் மோடிக்கும் என்னையா சம்பந்தம்? சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்தின் கீழே வராதா? காஷ்மீருக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு டைரெக்டாக வந்துடுதா? அப்போ தியாகி அவர்களை பொறுத்த வரைக்கும், தியாகி இல்லை தியாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு உங்களை இப்படியெல்லாம் பேச சொன்னது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடந்துக்கலுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பாகிஸ்தான் பக்கம் நின்றுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த பையன் பீகாரை சார்ந்தவனா. இவன் என்ன சொல்கிறான்? இவன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிறான். அதோட இந்தியாவுக்கு சொல்லுவனா சொல்லுவனே அப்படிங்கிறான். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஜிந்தாபாத்னு சொல்கிற? நீ எல்லாம் ஒரு இந்தியனா அப்படின்னு இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. உடனடியாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நீ பகையை மூட்டி விட்றியா அப்படின்னு கேட்குறான். அந்த பையனுக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 வயசு இருக்குமா? அந்த பையனுக்கு இந்த 15 வயசுலேயே வந்து மதம் ஏறி போயிருக்கிறது. அந்த மதம் இஸ்லாம் மதம். ஏன்னா பாகிஸ்தான்காரனை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதனால் ஆதரிப்பாங்க? மதத்தை தவிர பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவனை எதனால் நம்ம ஆதரிக்க வேண்டும்? உப்பு தரானா, புளி தரானா, முளக்கா தரானா, மருந்து தரானா, இல்லை என்னத்தை தரான் பாகிஸ்தானுக்காரன்? எப்போதும் தீவிரவாதத்தை தானே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த பையன் ஆதரவளிக்கின்றானா என்ன அர்த்தம்? ஆண்டு காலமாக பாகிஸ்தான் நமக்கு குடைச்சல தான் தருது. அந்த விஷயம் இந்த பையனுக்கு தெரியுதா? இந்த பையனை பற்றி நாம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த பையன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறான். அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு ஆதரவாக கேட்கக்கூடிய இந்த பத்திரிக்கையாளரை கோபப்பட்டு உன்னெல்லாம் யாருன்னா கொண்டுட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு பேசுகிறான். அது மட்டும் கிடையாது, டேய் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறியடா, நீ தான் ஒரு இந்தியன்டா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நான் இந்தியன் தான் அப்படின்றான். இதெல்லாம் யார் அவனுக்கு சொல்லித்தரதுன்னு கேட்டால் எனக்கு அறிவு இருக்குது, நானே தான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறான். ஆணவத்தில் பேசுகிறான். ஆனால் கூட இருக்கின்ற ஒரு 10 பேர் அவன் பேசுனதுக்கு கை தட்டுறாங்க. இந்தியாவில் இருப்பதும் மக்கள் தான், பாகிஸ்தானில் இருப்பதும் மக்கள் தான். அப்படி மக்கள்னு பார்த்ததுனால தான் இந்தியா பயங்கரவாதிகள் மீதே தாக்குதல் தொடுத்துச்சு. இது வரைக்கும் பொதுமக்கள் மீது இந்தியா தாக்குதல் தொடுக்கவே இல்லை. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதனால தான் இராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் தொடுக்குது, விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் தொடுக்குது. இப்படி போர் முறையை அழகாக கடைப்பிடிச்சு இந்தியா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவனை அழிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான்? அங்கே இருக்கின்ற மக்களை நம்ம கொல்றோமா? அந்த பையன் சொன்னதை இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியானது அந்த வீடியோவை அவங்களுடைய இணையதளத்தில் போட்டு கொண்டாடுறாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவனை இவன் கொண்டாடுறான்னா இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். இவனுங்களை பற்றி பேசும்போது வார்த்தை கூட திக்குது. அதுலேயும் இந்தியா இது வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களை கூட கொல்லலை. ஏதோ நாம சொல்லலை, பாகிஸ்தான்காரனே சொல்கிறான். எங்கள் இராணுவ தளங்களை அழிச்சிட்டாங்க, எங்களுடைய விமான தளங்களை அழிச்சிட்டாங்க, எங்களுடைய பாதுகாப்பு கவசங்களை உடைச்சிட்டாங்க, எங்களுடைய அரசியல் தங்குமிடங்களை உடைச்சிட்டாங்க, விமான நிலையங்களை உடைச்சிட்டாங்க, ஆயுத கிடங்குகளை உடைச்சிட்டாங்க, எங்களுடைய பாதுகாப்பு கவசங்கள் அத்தனையும் போயிடுச்சு. இப்படி சொல்கிற பாகிஸ்தானுக்காரன் இந்தியா பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடுத்துடுச்சு, இந்தியா பொதுமக்கள் மீது குண்டு வீசிடுச்சு, இந்தியா இவ்வளோ பேர் குண்டு வீசி கொன்னுடுச்சு அப்படின்னு எங்கேயாவது பாகிஸ்தானுக்காரன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கானா? பாகிஸ்தான்காரனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போர் செய்வதை அழகா ஏப்பா எங்களை தான் பாடிக்கிறான் அப்படிங்கிறான். பொதுமக்கள் மீது நம்ம தாக்குதல் தொடுக்கலை அப்படின்னு பாகிஸ்தான்காரனே உறுதிப்படுத்துகிறான். இங்கே இருக்கக்கூடிய தியாகா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு. அதுலேயும் மோடியுடைய தோல்வியை மறைப்பதற்காக பாகிஸ்தான் மீது நம்ம போர் தொடுக்கிறோமா? போர் எதற்கும் தீர்வாகாதான். ஆனால் 24 மணி நேரம் மாலையானா யார் போர் தொடுக்கிறாங்க? பாகிஸ்தானுக்காரன். அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்ருக்கோமா? இல்லை நாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீதோ இல்லை மற்ற நாடு மீதோ
போர் தொடுக்கிறோமா? இந்திய வரலாற்றில் யார் மீதாவது இந்தியா தானாக முன் வந்து போர் தொடுத்துருக்குதா? அவன் கை வைக்காத முன்னாடி நம்ம எப்பாவது கை வச்சிருக்குமா? இதெல்லாம் அந்த தியாகு அவர்களுக்கு தெரியாதா? அதுலேயும் பாகிஸ்தான்காரன் சொல்கிறது தான் நம்பணுமா? இந்தியா சொல்கிறத நம்பவே கூடாதான். பப்ளிக்காக பாகிஸ்தான்காரனுக்குலாம் ஆதரவு தெரிவிக்கலைன்னா அர்த்தம். தொல் திருமாவளவன் அவர்கள் கூட என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ போரா, ஏன் போர் செய்றீங்க, போரே செய்யக்கூடாது, போரை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. போரை நிறுத்துவது இந்தியா கிட்ட இல்லைப்பா, அது பாகிஸ்தான்காரங்கிட்ட இருக்குது. அவன் தான் அடங்க மாட்டான். சீனாக்காரங்கிட்டையும் துருக்கி கிட்டையும் ஆயுதத்தையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கான். அதனால் தியாகி அவர்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சுஜிதா அவர்களையும் சரி கைது பண்ணணும். இல்லைனா நியூஸ் 7 வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணணும். தவறான பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல விஷயங்களை வெளியிடுகின்ற போது அந்த சேனல் தான் வெளியிட்டது அப்படின்னு கொண்டாடுறோம். கெட்டது செய்கின்ற போது அந்த சேனல் தானே பொறுப்பேற்கணும். அதனால் ஒன்று அந்த சேனல் வந்து மன்னிப்பு கேட்கணும், சுஜிதா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். தவறான வார்த்தையை இவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ போர் பற்றியும் தெரியல, பாகிஸ்தான் பற்றியும் தெரியல. மோடி எதிர்ப்புனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டுமா இப்படி பேசியிருக்கிறாங்க? ஆண்டு காலமாக இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு வன்முறை பாதையிலிருந்து வந்தவங்க தான் இந்த தமிழ் தேசிய ஈழ இந்த தியாகா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி. அதுலேயும் இந்த தியாக இருக்காரு, அவர் கடந்த காலங்களில் வன்முறையை கையில் எடுத்ததுனால தூக்கு தண்டனை வரைக்கும் போயிட்டு வந்தவர். ஆனால் திராவிட ஆட்சி இருப்பதனால இவர் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு திராவிட அரசியலுடன் தமிழ் தேசிய அரசியலை கலந்து கம்யூனிஸ்டுகளுக்காக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவங்க தான் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை சக்தி. இவங்களை கண்டிப்பாக கைது செய்யணும். திமுக எதிராக பேசினா உடனே திமுக எல்லாரையும் கைது செய்து, ஆனால் அந்த திமுக கருத்துரிமை என்ற போர்வில் இதெல்லாம் அனுமதிக்குதுப்பா. அதெல்லாம் கூட இருக்கட்டும், த வயர் இணையதளத்தை முடக்கிட்டாங்களாம். இந்தியாவுக்கு எதிராக 24 மணி நேரம் தவறாக பொய் பரப்புரை செய்யக்கூடிய த வயர் இணையதளத்தை முடக்கினா என்ன, வச்சிருந்தா என்ன, வச்சிருக்காவிட்டா என்ன? இந்தியாவில் எத்தனையோ இணையதளங்கள் இருக்குது. ஏன் வயர் இணையதளத்தை மட்டும் இந்தியா முடக்குது? அது கொஞ்சம் தேடி படிக்க மாட்டீங்களா? முதலமைச்சர்லேருந்து திமுக காரங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வயர் இணையதளத்தை ஏன் முடக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா. இவங்க கருத்துரிமைக்கு முக்கியத்துவம் தர்றவங்களா? நம்ம பேசினா ஏற்றுக்குவாங்களா? அதுலேயும் பிபிசியினுடைய உருது சேனல் 24 மணி நேரம் இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் பேன் பண்ணிட்டாங்க. உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய போராளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயர் இணையதளத்துக்கும் பிபிசி உருதுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா அந்த தடையை நீக்கணுமா? இங்கிருந்து தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒளிபரப்புத்துறை அமைச்சருக்கு கடிதமே அனுப்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் வயர் இணையதளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை படிச்சிருப்பாங்களா? இல்லை பிபிசி உருதை பார்த்துருப்பாங்களா? அவனுடைய பொய் பரப்பகண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திச்சு என்று தெரியுமா? எப்போ பார்த்தாலும் உணவுப் பொருள் இல்லை என்ற பொய்யை சொல்கிறது, விலை ஏறி போச்சு இந்த போர்னாலே அப்படின்னு சொல்கிறது, இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் வீழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது, டீசல் மற்றும் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பொய் பரப்புரையை செய்வது, இப்படி அத்தியாவசிய பொருளிலிருந்து போக்குவரத்து வாகனங்களுக்கு பயன்படக்கூடிய எரிபொருள் வரைக்கும் இந்தியாவில் தட்டுப்பாடு என்று சொல்வதெல்லாம் இந்த இணையதளங்களும் இந்த செய்தி சேனல்கள் தான் தவறாக பொய் பரப்புரை பண்ணுறாங்க. இது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநில மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயம் அடைகின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஐயோயோ அரிசி பருப்பு இருக்காதா, நம்ம போய் வாங்கிக்கலாம்டா, அப்புறம் பெட்ரோல் டீசல் இருக்காதா அப்படின்னு நாமளாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு முண்டி அடிக்கின்ற நிலைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தா இவங்கெல்லாம் கதறாங்கப்பா. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் கருத்துரிமையாளர். பாகிஸ்தானுடைய தவறான செயலை கண்டித்தா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகள். இல்லை திராவிடத்துக்கு எதிரானவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதவங்க. அப்படி தான் வந்து பார்க்குதுப்பா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம். அதனால் சுஜிதா மற்றும் தியாகு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், திருத்திக்கலாம். நன்றி.